மகாபாரதம் பாகம் 48 மந்திர ஆலோசனை. 13வது வருஷம் முடிந்தவுடன் பாண்டவர் விராடனுடைய ராஜதானியை விட்டுவிட்டு அவனுக்கு சொந்தமான உபபிலாவியம் என்கிற நகரத்தில் பகிரங்கமாக வசித்து வந்தார்கள். அவ்விடமிருந்து தங்களுடைய பந்து மித்திரர்களுக்கெல்லாம் தூது அனுப்பினார்கள். துவாரகையிலிருந்து அர்ஜுனன் மனைவி சுபத்திரையையும் அவன் மகன் அபிமன்யுவையும் அழைத்து கொண்டு பலராமனும் கிருஷ்ணனும் அவர்களுடன் யாதவ குலத்தைச் சேர்ந்த அநேக வீரர்களும் உபபிலாவியம் வந்து சேர்ந்தார்கள். ஜனார்த்தன் வருகிறான் என்று கேட்டு மத்தியசராஜனும் பாண்டவர்களும் சங்க முழக்கத்தோடு எதிர்கொண்டு வரவேற்றார்கள். 13 ஆண்டு ஆரம்பத்தில் பாண்டவர்களை வனத்தில் விட்டுப்போன இந்திரசேனன் முதலானவர்கள் ரதங்களோடு உபபிலாவியம் வந்து சேர்ந்தார்கள். காசிராஜனும் சைப்பியனும் 2 அக்குரோனி சேனையுடன் வந்து யுதிஷ்டிரனை அடைந்தார்கள். 3 அக்குரோனி சேனையுடன் பாஞ்சால ராஜனான துருபதன் வந்து சேர்ந்தான். துருபதனுடன் சிகண்டியும் திரௌபதியின் சகோதரன் திருஷ்டத்யுமனும் திரௌபதியின் புத்திரர்களும் வந்து சேர்ந்தார்கள். இன்னும் பல ராஜாக்கள் தத்தம் பெருஞ்சேனையுடன் பாண்டவர்களுக்கு முதலில் அபிமன்யு என்று வந்து சேர்ந்தார்கள். சாஸ்திர முறைப்படி விவாகம் நிறைவேறியது. அதன்பின் எல்லா அரசர்களும் வீரர்களும் விராடனுடைய சபா மண்டபத்தில் மந்திராலோசனைக்கு உட்கார்ந்தார்கள். விராடன் பக்கத்தில் கிருஷ்ணனும் யுதிஷ்டிரனும், துருபதன் பக்கத்தில் பலராமனும் சாத்தியகியும் ஆசனங்கள் பெற்று உட்கார்ந்தார்கள். இன்னும் பல அரசர்களும் மகாரதர்களும் சபையை அலங்கரித்தார்கள். கலகலப்பு அடங்கியதும் எல்லோரும் கண்ணனை பார்த்தார்கள். கண்ணன் எழுந்து பேசலானான். யுதிஷ்டிர சூதாட்டத்தில் வஞ்சனையாக ஜெயிக்கப்பட்டதும், ராஜ்யம் அபகரிக்கப்பட்டதும், வனவாச பிரதிஷ்டை செய்யப்பட்டதும், பாண்டு புத்திரர்கள் 13 வருஷங்கள் கடுமையான விரதத்தை சொன்னபடி அனுஷ்டித்து சகிக்க முடியாத பலவித துன்பங்களை சகித்ததும் இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களே. தர்மபுத்திரனுக்கும் அரசன் துரியோதனனுக்கும் எது நன்மையோ, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எது புகழை தேடித்தருமோ, தர்மத்துக்கு இசைந்ததுமானதோ அதனை ஆலோசியுங்கள். தர்மபுத்திரர் அதர்மத்துடன் கலந்தது எதுவாயினும் விரும்ப மாட்டார். தம்மை வஞ்சித்து பலவித கஷ்டங்களுக்கு ஆளாக்கிய திருதராஷ்டிர புத்திரர்களுக்கும் யுதிஷ்டர் சேமத்தையே விரும்புகிறார். கௌரவர்களுடைய துராசையையும் யுதிஷ்டனுடைய தர்ம புத்தியையும் நன்றாக ஆலோசித்துச் சொல்லுங்கள். துரியோதனனுடைய எண்ணம் என்னவென்று உள்ளபடி தெரியவில்லை. சமர்த்தனும் சீலனுமான ஒருவனை தூதனாக அனுப்பி திருதராஷ்டிர புத்திரனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி சமாதானம் செய்து யுதிஷ்டிரனுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்கச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தமையன் பலராமனை நோக்கினான். பலதேவன் சொன்னான். தர்மமும் ராஜநீதியும் கூடிய யோசனையை கிருஷ்ணன் சொன்னான். அதை கேட்டீர்கள். துரியோதனன் தர்மபுத்திரர் இருவருக்கும் ஹிதமான யோசனை கிருஷ்ணனால் சொல்லப்பட்டது. அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். குந்தி புத்திரர்கள் தங்களுக்கு கிடைத்த பாதி ராஜ்யத்தை இழந்துவிட்டு அதை மறுபடி அடைய விரும்புகிறார்கள். சமாதானத்தின் மூலம் அடைந்தார்களானால் பாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் பிரஜைகளும் எல்லோருமே சுகம் அமைதியும் கிடைப்பார்கள். சுகமும் அமைதியும் அடைந்து விடுவார்கள். அதில் சந்தேகமே இல்லை. அதற்கு ஒருவன் துரியோதனனிடம் போய் யுதிஷ்டிரனுடைய வேண்டுகோளை அவனுக்கு சொல்லி அவனுடைய கருத்தையும் தெரிந்து கொண்டு வர வேண்டும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமாதானம் உண்டாக்கும் திறமையை படைத்தவன் போக வேண்டும். அப்படி போகும் தூதன் பீஷ்மரையும் திருதராஷ்டிரனையும் துரோணரையும் விதுரரையும் கிருபரையும் அஸ்வத்தாமரையும் கர்ணனையும் சகுனியையும் கலந்து ஆலோசித்து குந்தி புத்திரருக்காக வணங்கி கேட்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் கோபிக்கக்கூடாது. தர்மபுத்திரன் தெரிந்தே சூதாட்டம் ஆடி தேசத்தை இழந்தான். பல நண்பர்கள் தடுத்தும் ஆடுவேன் என்று பிடிவாதம் செய்து ஆடினான். சகுனி தாயக்கட்டை வீசுவதில் தேர்ச்சி பெற்றவன் என்று தெரிந்திருந்தும் தான் அதில் சகுனிக்கு சமமானவன் அல்ல என்பதை நன்றாக அறிந்திருந்து யுதிஷ்டிரன் ஆட்டத்துக்கு ஒப்புக்கொண்டு ஆடினான். ஆகையால் இப்போது திருதராஷ்டிரனை வணங்கியே கேட்டுக்கொள்ள வேண்டும். தூதனாக போகிறவன் யுத்த பிரியனாக இருக்கக்கூடாது.
எப்படியாவது சமாதானம் செய்து முடிக்க வேண்டும். துரியோதனனை நல்ல வார்த்தைகளினால் சமாதானப்படுத்துங்கள். அரசர்களே, யுத்தத்தை விரும்பாதீர்கள். சமாதானத்தில் சம்பாதிக்கப்பட்ட செல்வமே பயன் அளிக்கும். எந்த யுத்தத்திலும் அநீதி ஏற்படும். பலராமனுடைய கட்சி என்னவென்றால், தெரிந்தே யுதிஷ்டிரன் சூதாடி சொத்தை தோற்றான். பிருத்திக்சைப்படி வனவாசம் முடித்ததனால் மறுபடி வனவாசம் போகாமல் சுதந்திரமாக இருக்க முடியும். இருக்கும் உரிமை அவனுக்கு உண்டு. ஆனால் ஆட்டத்தில் இழந்த ராஜ்யத்தை கேட்க உரிமை உண்டாகாது. பிருத்திக்சையில் அவ்வாறான நிபந்தனை இல்லை. ராஜ்யத்தை இழந்ததுதான். வணங்கி கேட்டு ஏதேனும் பெறலாமே ஒழிய உரிமை கிடையாது. சூதாட்டத்தில் சொத்து வைத்து இழப்பது மடமையானால் கண் திறந்து சூதாடி இழந்ததே ஆகும். அதை மறுபடி எனது என்று ஒருவரே உரிமை பாராட்ட இடமில்லை. ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் கொடிய யுத்தம் செய்வது பலராமனுக்கு பிடிக்கவில்லை. யுத்தத்தினால் எப்போதும் அனர்த்தம்தான் விளையும் என்பது அவனுடைய அபிப்பிராயம். எந்த காலத்துக்கும் பொருத்தமான ஒரு உண்மையை பலராமன் மூலம் சொல்லுகிறார் வியாசர். இவ்வாறு பலதேவன் கூறியதை யாதவ வீரனான சாத்தியகியினால் பொறுக்க முடியவில்லை. கோபம் மேலிட்டு எழுந்த சாத்தியகியை பேச ஆரம்பித்தான். பலதேவர் பேசினது எனக்கு கொஞ்சமேனும் நியாயமாக தோன்றவில்லை. ஒருவன் தன்னுடைய அந்தரங்க எண்ணம் எதுவோ அதற்கு அனுசரணையாக சாமர்த்தியத்தை கொண்டு பேசிவிடுவான். எதையும் அழகாக வாத்துவிட முடியும். ஆனால் அதர்மமும் தர்மமும் ஆகாது. அநீதி நியாயமாகாது. பலதேவர் சொன்னதை நான் ஆட்சேபிக்கிறேன், மிகவும் வெறுக்கிறேன். ஒரே வயிற்றில் சூரனும் கயவனும் அண்ணன் தம்பிகளாக பிறக்கிறார்கள். ஒரே மரத்தில் பழம் தரும் கிளையும் பயனற்ற கிளையும் உண்டாவதை பார்க்கிறோம் அல்லவா? கிருஷ்ணன் பேசியது தர்மம், பலதேவர் பேசியது சரியல்ல. தர்மபுத்திரரை பற்றி சபையில் குறை சொல்கிறவன் துரியோதனனை கண்டு பயப்படுகிறவனாகத்தான் இருக்க வேண்டும். நான் கடுமையாக பேசுவதை சபையோர் மன்னிக்க வேண்டும். ஆட்டம் தெரியாதவரும் ஆட்டத்தில் இஷ்டமில்லாதவருமாயிருந்த யுதிஷ்டிரரை வற்புறுத்தி அழைத்து ஆடச் செய்து அவரை தோற்கடித்தார்கள். பிருத்திக்சையை பூரணமாக முடித்து திரும்பிய இவர் ஏன் துரியோதனனை வணங்கி பிச்சை கேட்க வேண்டும்? யுதிஷ்டிரர் யாசிப்பவர் அல்ல. அவர் வணங்க வேண்டிய அவசியமும் இல்லை. பாண்டவர்கள் வனவாசத்தை சரியாக பூர்த்தி செய்து அஞ்ஞாத வாசமும் சரியாக முடித்திருக்கும் போது 12 மாதமும் பூர்த்தியாவதற்குள் நாம் கண்டுகொண்டு விட்டோம் என்று அதர்மமாகச் சொல்லி வரும் இந்த துரியோதனாதியரை நான் யுத்தத்தில் வீழ்த்தி தர்மபுத்திரருடைய காலில் அவர்கள் விழுந்து வணங்கச் செய்வேன். இல்லையில் கௌரவர்கள் யமபுரிக்குச் செல்லுவார்கள். தர்ம யுத்தத்தில் அநீதி ஏன் விளையும்? ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்யும் எதிரிகளை கொல்லுவதில் ஒரு பாபமும் இல்லை. சத்ருக்களை யாசிப்பது இகழ்ச்சிக்கு காரணம். துரியோதனன் யுத்தத்தை விரும்புவானாகில் யுத்தத்துக்கு தயாராவோம். காலதாமதம் ஆகாமல் நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். யுத்தமில்லாமல் அவன் ராஜ்யத்தை தரப்போவதில்லை. காலதாமதம் செய்வது அறியாமையாகும். சாத்தியகி இவ்வாறு உறுதியாகச் சொன்னதை கேட்டு திருபதராஜன் மகிழ்ச்சியடைந்து எழுந்தான். சாத்தியகி சொல்வது சரி, அதைத்தான் நான் ஆதரிக்கிறேன். நல்ல வார்த்தைகளால் துரியோதனன் வழிக்கு வரமாட்டான். நம்முடைய யுத்த முயற்சியை நிறுத்தாமல் நாம் செய்து கொண்டே போக வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்கு தூதர்களை அனுப்பி காலதாமதமின்றி படைகளை சேர்க்கச் சொல்ல வேண்டும். சல்யன், திருஷ்டகேது, ஜெயத்சேனன், கேகயன் முதலியவர்களிடம் உடனே நம்முடைய தூதர்கள் போக வேண்டும். திருதராஷ்டிரனிடம் தகுந்த தூதனை அனுப்ப வேண்டியது அவசியம். என்னுடைய அரண்மனை வித்வானும் புரோகிதருமான வேதியரை ஹஸ்தினாபுரம் அனுப்பலாம். சொல்ல வேண்டியதை அவரிடம் சொல்லி அனுப்பலாம். துரியோதனனிடம் என்ன சொல்ல வேண்டும்? பீஷ்மரிடம் திருதராஷ்டிரனிடமும் என்ன சொல்ல வேண்டும்? துரோணரிடம் எவ்விதம் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அவரிடம் சொல்லி அனுப்பலாம் என்றான். துருபதன் இவ்வாறு யோசனை சொன்னதும் வாசுதேவன் எழுந்து திருபதராஜனை பார்த்து சொன்னான். நீர் சொன்னது மிகவும் சரியான யோசனை. இதுவே செய்யத்தக்கது. அதுவே ராஜநீதி. நானும் பலதேவரும் கௌரவ பாண்டவர்கள் இருவருக்கும் சம உரிமைப்பட்டவர்கள். உத்திரையின் விவாகத்திற்காக வந்த நாம் நம்முடைய நகரத்திற்கு திரும்புவோம்.
அறிவிலும் வயதிலும் நீர் அரசர்களுக்குள் பெரியவர். எமக்கு நீர் குருவைப் போன்றவர். திருதராஷ்டிரன் உம்மை பெரிதும் மதிக்கிறவன். துரோணரும் குருபரும் உமக்கு பால்ய சிநேகிதர்கள் ஆவார்கள். நீர் தூதனுக்குச் செல்ல வேண்டியதைச் சொல்லி அனுப்ப வேண்டும். துரியோதனனை நியாயமான வழிக்கு வராவிட்டால் எல்லா முயற்சிகளும் செய்து எங்களுக்குச் சொல்லி அனுப்புங்கள் என்றான். மந்திராலோசனையில் இவ்வாறு முடிவான பின்னர் கிருஷ்ணனும் அவனைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் துருபதனும் யுதிஷ்டிரன் முதலானவர்களும் யுத்தத்திற்கு வேண்டிய ஆயத்தம் எல்லாம் செய்தார்கள். தூதர்களை ஆங்காங்கு அனுப்பி எல்லா அரசர்களுக்கும் தெரியப்படுத்தினார்கள். பாண்டவரிடத்தில் நட்பு கொண்ட அரசர் எல்லோரும் தத்தம் சேனைகளை தயார் செய்தார்கள். துரியோதனாதியரும் சும்மா இருக்கவில்லை. அவர்களும் யுத்தத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்ய ஆரம்பித்தார்கள். தங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் உடனே படைகளை திரட்டச் சொல்லி அனுப்பினார்கள். இவ்வாறு பரதகண்டம் முழுவதும் யுத்த முயற்சியின் ஆரவாரம் பரவிற்று. அப்போது அரசர்களுடைய அவசர பிரயாணங்களினால் சேனைகள் வருவதும் போவதுமாக பூமி அதிர்ந்தது என்கிறார் பௌராணிகர். தற்போது நடைபெறும் யுத்த முயற்சிகளைப் போலவே அந்த நாளிலும் நடைபெற்றதாக தெரிகிறது. துருபதன் தன் புரோகிதரை கூப்பிட்டு, வித்வான்களுக்குள் சிறந்தவரே, துரியோதனனிடம் பாண்டவர்களுக்காக தூது போக கடவீர். அந்த துரியோதனனுடைய குணங்களும் பாண்டவர்களுடைய குணங்களும் உமக்கு நன்றாக தெரியும். திருதராஷ்டிரனுக்கு தெரிந்தே பாண்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். விதுரன் நியாயத்தைச் சொல்லியும் திருதராஷ்டிரன் கேட்கவில்லை. அந்த கிழ அரசன் தன் மகன் சொன்ன வழியே சொல்லுகிறான். நீர் திருதராஷ்டிரனிடம் தர்மத்தையும் நீதியையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். விதுரர் நமக்கு உறுதியாகத்தான் பேசுவார். இதனால் பீஷ்மர், துரோணர், குருபர் முதலிய மந்திரிகளுக்குள்ளும் யுத்த வீரர்களுக்கும் பேதம் உண்டாகலாம். மந்திரிகளும் வீரர்களும் மாறுபட்ட அபிப்பிராயம் கொண்டால் அவர்களை எல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ப்பதற்கு பெரிய முயற்சி வேண்டியதாகும். காலதாமதமாகும். இதற்குள்ளாக பாண்டவர்களுடைய யுத்த முயற்சிகள் சரியாக நடைபெறும். நேர் துரியோதனனுடைய நகரத்தில் இருந்து கொண்டு சமாதானம் பேசும் வரையில் கௌரவர்களுடைய யுத்த முயற்சிகள் தளர்ச்சியடையும். சமாதானம் பேசுவதால் நமக்கு இந்த நல்ல பயன் உண்டாகும். சமாதானம் ஏற்பட்டாலும் நன்மையே. துரியோதனன் சமாதானத்திற்கு இசைவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் சமாதான பேச்சு பேசுவதற்காக தூதர் போவது நமக்கு பயனை தரும் என்றான். சமாதானம் பேசுவது உண்மையாகவே சமாதானத்திற்கு வேண்டியதைச் செய்வது. ஆனால் போருக்கும் தயாராக இருந்து அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை தளரவிடாமல் செய்து கொண்டே இருப்பது. சமாதான பேச்சினால் விரோதிகளுடைய கூட்டத்தில் பேதம் உண்டாக்க பார்ப்பது. இவையெல்லாம் பழைய காலத்தில் கையாண்ட முறையே. அமெரிக்கருடன் ஜப்பானிய தூதர்கள் 1941 டிசம்பர் மாதத்தில் சமாதான பேச்சு பேசி அது முடிந்த மறுகணமே முத்து துறைமுகத்தை தாக்கி அமெரிக்கருடைய கப்பற்படையை தகர்த்தது புதிய முறையல்ல. பழைய சத்திரிய முறையைப் போலவே அது இருக்கிறது.